இந்த ஹால்ல இருந்து கிச்சன் ஓப்பன் கிச்சனாக பிளான் பண்ணியிருக்காங்க. அதாவது பிரேக்ஃபாஸ்ட் டிஸ்கோடு இருக்கக்கூடிய ஓப்பன் கிச்சனாக பிளான் பண்ணியிருக்காங்க. ஸ்லாப்ல கிரனைட் இருக்கு. ஃப்ரெண்ட் லோரைஸ் அபார்ட்மெண்ட் லோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டோட பேசிக் கம்யூனிட்டிஸோட நம்ம ஏர்போர்ட் பக்கத்தில் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்குங்க. 51 lakhs 2 BHK, 68 lakhs 3 BHK. வாங்க 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 சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நான் இங்கேயே சொல்லிக்கிறேன், சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்கள் யாராவது 2 BHK 51 lakhs பட்ஜெட்டில் 3 BHK 68 lakhs பட்ஜெட்டில் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுட்டு வீடியோவை ஃபுல்லாக பார்க்க மறந்துடாதீங்க. லோரைஸ் அபார்ட்மெண்ட் லோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டோட பேசிக் கம்யூனிட்டிஸோட நம்ம ஏர்போர்ட் பக்கத்தில் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்குங்க. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்மளை யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னா பாரதி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரெக்டாக என்னுடைய கான்டாக்ட் நம்பர். நீங்கள் எந்த டவுட்ஸாக நம்ம அவங்களுக்கே கால் பண்ணி பேசிக்கலாம். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்கள் யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்களாக நீங்கள் விரும்புகிற மாதிரி இந்த இடத்தினுடைய லொக்கேஷனுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கல. எதனாலனா இந்த வீடியோ சோல்ட் அவுட் ஆயிடுச்சுங்க. இவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு எங்கெங்க ப்ராஜெக்ட் போகுது அப்படின்றத நீங்கள் அது மூலியமாக தெரிஞ்சுக்கலாம். அந்தந்த ப்ராஜெக்டினுடைய லொக்கேஷன் அந்த வெப்சைட்லேயே இருக்குது. சரிங்களா? ஏன்னா நான் இதை காமிச்சிட்டு உங்களுக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் முடிஞ்சிருச்சிங்க வேறு வீடியோன்னு சொல்லிட்டு என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்களே நான் அலக்கழிக்க மாட்டேன். எதாக இருந்தாலுமே நான் வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லிடுவேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு தேவையானது உள்ளே இருக்கும். இன்கேஸ் ஏதாவது விட்டு போயிருக்கு அப்படின்னா எந்த நிறை குறை இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது பர்சனலாக உங்கள் வீட்டுக்குள்ளே நான் அப்டேட் ஆகிக்க எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்லேருந்து இந்த வீடை பார்க்கலாங்க. வீடை பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு நான் அப்படியே ஸ்டார்டிங்லேருந்து 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீட்டினுடைய மெயின் டோர் நார்த் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு கிரில் கொடுத்துருக்காங்க. லிஃப்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த போர்ஷன் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நார்த் ஃபேஸிங் மெயின் டோர் தாண்டின உடனே ஹால் இருக்குது. உங்களுக்கு டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. 1 side PVC விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. கொசோலையோடு இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடில் பூஜா ஸ்பேஸ் இருக்குது. இது இன்டீரியர் ஒர்க்கில் பண்ணியிருக்கிறாங்க. பாரதி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் குன்றத்தூர், பல்லாவரம், பம்மல், பொலிச்சலூர், அனக்காப்புத்தூர், நம்ம பல்லாவரம் குன்றத்தூர் ரோட்கார்டரில் ஒரு 9 ப்ராஜெக்ட் இப்போ போயிட்டு இருக்குங்க. இப்போ நம்ம பார்க்குற வீடியோ சோல்ட் அவுட் ஆயிடுச்சுங்க. இதை வந்து ஒரு ரெஃபரன்ஸ் வீடியோவாக நீங்கள் பாருங்கள். எல்லாமே லோரைஸ் அபார்ட்மெண்ட் ஒரு 35% 40% UDS வேல்யூக்குள்ளே இருக்கிற மாதிரி பேசிக் கம்யூனிட்டிஸோட, அதனால் லோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட் தான் வரும். ஒரு 6 யூனிட் 8 யூனிட் இருக்கிற மாதிரி போர்ஷன் தான் இவங்க பிளான் பண்ணுறாங்க. அதனால் ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலும் உங்களுக்கு இருக்கும். இந்த ரெக்குவயர்மெண்ட்டோட நம்ம பல்லாவரம் குன்றத்தூர் ரோட் கார்டில் பார்த்துட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக எல்லாமே அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே புக் ஆகிடுதுங்க. அதனால தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ்க்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணி வந்துடும் அப்படின்றதுக்காக. இன்னொரு முக்கியமான விஷயம் மைண்டில் வச்சுக்கோங்க, இந்த இன்டீரியர் ஒர்க் எதுவுமே இருக்காது. ஆக்சுவல் யூனிட்டாக தான் ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. இன்டீரியர் ஒர்க் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் தான் பண்ணிக்கணும். பட் நீங்கள் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் புக் பண்ணுறீங்கன்னா இங்கே போயிடுங்க. கஸ்டமைசேஷன்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே வாங்க. இந்த எனக்கு விண்டோ பெருசாக வேணும், எனக்கு டைல்ஸ் பெருசாக வேணும், எனக்கு இந்த மாதிரி எனக்கு கிச்சனில் இந்த பிரேக்ஃபாஸ்ட் டெஸ்க்கு கட்டணும், இல்லை எனக்கு ஓப்பன் கிச்சனாக விட்டுருங்க, எனக்கு வந்து கார்னர் சோஃபா போடுறது பிடிக்கும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பிரிக் ஒர்க் பண்ணுங்கள், எனக்கு வந்து டிவி யூனிட்டை இந்த பக்கம் வச்சு கொடுங்க, எனக்கு டிவி ப்ரொவிஷன்ஸ் ஃபால் இந்த பக்கம் வச்சு கொடுங்க, அதாவது மெயின் டோர் ரைட் ஹேண்ட் சைடில் நீங்கள் இந்த பூஜா ஸ்பேஸ் இருக்குல்ல இங்கே வச்சு கொடுங்க அப்படின்னாலும் சரி கஸ்டமைசேஷன்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. எல்லாத்துக்குமே ஒரு பட்ஜெட் வச்சிருப்பாங்க. அதுக்கு மேலே ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போகுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அந்த பொருளுக்குள்ள காஸ்ட்டை மட்டும் டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டை பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு லேபர் காஸ்ட் எல்லாமே இன்க்ளூடடாக தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பேரிவேர் நல்ல டாப் பிராண்டில் இருக்கக்கூடிய ஃபிட்டிங்ஸ் தான் போட்டிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் ஜாகுவார் போகிறீங்க, இன்னும் டாப் பிராண்டில் போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த டிஃப்ரென்ஸ் நீங்கள் பேர் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளும் சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். மறுபடியும் சொல்கிறேன், எதையுமே உங்களுக்கு நான் மறைச்சு சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவசியமே எனக்கு கிடையாது. அது எனக்கு பிடிக்காது. எல்லாமே ஓப்பனப்பாக தெரிஞ்சு தான் ஒருத்தர் வீடியோ வாங்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுவேன். அதனால் எப்பயுமே நான் வீடியோவில் எல்லாமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். சரிங்களா? அது கொஞ்சம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம இந்த வீடியோ பார்த்துலாம். அப்படியே ஃப்ரெண்ட்லேருந்து வாங்க, ஃபஸ்ட்லேருந்து வந்துடலாம். கட் பண்ண வேணாம். ஓகேங்களா? இப்போ நம்ம அப்படியே வந்துடலாம். ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா 2 அடிக்கு 4 அடி வெட்டிஃபை டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட் இருக்குது. 1 side PVC விண்டோ கொடுத்துருக்காங்க. பூஜா கபோர்டு இருக்குது. இந்த வீடு 900 square feet பில்டப்பில் இருக்கக்கூடிய 2 BHK 2 டாய்லெட் ஃப்ளாட்டுங்க ஃப்ரண்ட் ஃபேஸிங் போர்ஷனாக இருக்கிறது. இந்த ஹாலில் இருந்து கிச்சன் ஓப்பன் கிச்சனாக பிளான் பண்ணியிருக்காங்க. அதாவது பிரேக்ஃபாஸ்ட் டிஸ்கோடு இருக்கக்கூடிய ஓப்பன் கிச்சனாக பிளான் பண்ணியிருக்காங்க. ஸ்லாப்ல கிரனைட் இருக்குது. ஃப்ரண்ட் ஃபேஸிங் 1 side UPVC விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. கொசோலையோடு இருக்குது. உங்களுக்கு சைடில் இந்த கார்னர்ஸ் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து பீடிங் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த கலர் காம்பினேஷன் நல்லா இருந்தது. அதாவது ஓனருக்கு பிடிச்ச மாதிரி இருந்தது. ஒரு டிசைன் எனக்கு பிடிக்கல அப்படின்றதுக்காக அது நல்லா இல்லைன்னு கிடையாது. ஒரு டிசைன் எனக்கு பிடிக்குது அப்படின்றதுக்காக அது மற்றவங்களுக்கு பிடிக்கணும் அப்படின்னும் அவசியம் கிடையாது. சரிங்களா? அது எப்பயுமே நான் பார்ப்பேன். பார்ட்டிஷன்ஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் வந்து கடப்பாக்கல்ல கொடுத்துருக்காங்க. செல்ஃப் வந்துருவங்க. லாஃப்ட்டும் எல் டைப் லாஃப்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க பில்டரு. இன்டீரியர் ஒர்க் இந்த மாடல் லொகேஷன் நீங்கள் தான் பண்ணிக்கிற மாதிரி வரும். இங்கே இருக்கா? இது மாதிரி இங்கே வந்து ஒரு இது UDS வந்து எல்லாத்தையுமே 35% 40% ஆவரேஜாக மெயின்டைன் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி 38% UDS வேல்யூ வருதுங்க. நம்ம டோரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். மெயின் டோர்லேருந்து உள்ளே வந்த உடனே ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ஆஃப் செட். இந்த ஆஃப் செட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இது ஃபர்ஸ்ட் பெட்ரூம், கார்னர் பெட்ரூம், 2 UPVC விண்டோஸ் கொடுத்துருக்காங்க.
வித் கிரிலோட இருக்குது. அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கிரில் கிடையாது. எதனாலனா பால்கனி இருக்குது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பெட்ரூமில் செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது. ரெண்டுமே கவர் பண்ணியிருக்கிறாங்க. முக்கியமாக இந்த செல்ஃப் அண்ட் லாஃப்டினுடைய கலர் காம்பினேஷன் எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி இந்த க்ரீன் கலர் அதிகமாக யூஸ் பண்ணாலே உங்களுக்கு யூரோப்பியன் தீம் வரும். ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது. உங்களுக்கு செல்ஃப் அண்ட் லாஃப்டோடவே சேர்ந்து பண்ணியிருக்காங்க. மிரரோட இருக்குது. சுவிச்சஸ் எல்லாமே ஆங்கர் ரோமா பிராண்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து டிவி ப்ரொவிஷன்ஸ்குள்ள ப்ரொவிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. டிவி ப்ரொவிஷன்ஸ் வால் இருக்குது. இது வந்து பெட்ரூம் கொடுக்கக்கூடிய அட்டாச் பாத். இந்தியன் ஸ்டைல் கிளாஸில் கொடுத்துருக்காங்க. 7 feet வரைக்கும் வால் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. யூபிவிசி வென்டிலேட்டர் இருக்குது. வித் கிரிலோட இருக்குது. உங்களுக்கு பேரிவர் பிராண்ட் ஃபிட்டிங்ஸ் தான் ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்காங்க. கார்னர் கிரானைட் சோப் ஸ்டாண்ட் இருக்குது. உங்களுக்கு டேங்கோட இருக்கக்கூடிய இந்தியன் ஸ்டைல் கிளாசெட். இந்த பெட்ரூம் ஃப்ரண்ட் ஃபேசிங் பால்கனி உங்களுக்கு ஃபுல்லாகவே கிரில் கொடுத்து கவர் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ஹேண்டில் மட்டும் தான் வரும். இவங்க ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக கவரேஜ் பண்ணியிருக்கிறது ஓனர்னுடைய ஸ்கோப்னு நினைக்கிறேன். இந்த பால்கனிக்கு உங்களுக்கு வாஷிங் மிஷினுக்குள்ள ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது சர்வீஸ் பால்கனியை பிளான் பண்ணியிருக்காங்க. இங்கே எக்ஸ்ட்ராவாக பிரிக் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதனால் உங்களுக்கு வாஷிங் மிஷின்லேயும் எந்த வாட்டரும் படாது. இங்கே உங்களுக்கு இன்டீரியரில் பண்ணியிருக்காங்க. இன்வெர்டருக்குள்ள ப்ரொவிஷன் லாஃப்ட் மேலே இருக்குது. இங்கே வந்து உங்களுக்கு கிரில் கொடுக்கல. எதனாலனா பால்கனிக்கு கிரில் கொடுத்துருக்காங்க அப்படின்றதுக்காக. இப்போ இந்த பெட்ரூம்க்கு அப்படியே ஆப்போசிட்டில் இந்த ஆஃப் சைடுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இந்த ஆஃப் சைடில் உங்களுக்கு வாஷ் பேஷன் இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடில் இது செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது. ரெண்டுமே கவர் பண்ணியிருக்காங்க. ஒன் சைடு பிவிசி விண்டோ வித் கிரிலோட இருக்குது. கொசோலையோட இருக்குது. இந்த பெட்ரூமுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 2 பெட்ரூமுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 அடிக்கு 4 அடி ஃப்ளோர் டைல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. காம்பினேஷன் மட்டும் வேறு இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன் கஸ்டமைஸ் பண்ணி கட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் ஆப்ஷனில் பில்ட் கேட்டு ஓனர் வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா டைல்ஸ் டிசைன் மட்டும் டிஃப்ரென்ஸ் தெரியுது. இந்த பெட்ரூம்க்கு அட்டாச் பாத். சிங்கிள் மவுண்ட் வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட் பேரியர் பிராண்ட்லேயே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 7 feet வரைக்கும் வால் டைல்ஸ் இருக்குது. யூபிவிசி வென்டிலேட்டர் வித் கிரிலோட இருக்குது. வால் மிக்ஸ் இருக்குது. கார்னர் சோப் ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க கிரானைட்டில். இந்த டைல்ஸ் காம்பினேஷன் நல்லா இருந்தது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக நான் சுற்றி காமிச்சிட்டேங்க. இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த ஃப்ளாட்ஸ் வந்து சோல்ட் அவுட் ஆகிடுச்சிங்க. மறுபடியும் சொல்கிறேன் 1 BHK 51 lakhsலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நான் போன வீடியோவில் 49லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருப்பேன். அது 1.5 BHK. அது இப்போ வந்து ஒன்றே தான் அவைலபிள் இருக்குது. பேலன்ஸ் எல்லாமே சோல்ட் அவுட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ கரண்ட் அவைலபிள் பாரதி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கிட்ட 51 lakhsலேருந்து 2 BHK, 68 lakhsலேருந்து 3 BHK. நீங்கள் சூஸ் பண்ணுற சைஸை பொறுத்து பட்ஜெட் டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் கூட குறைய வரலாம். இந்த 51 lakhs அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இன்க்ளூசிவ் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் GST மட்டும் தான் நீங்கள் அடிஷ்னலாக கவர்மெண்ட்டுக்கு பே பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? 51 lakhs 2 BHK, 68 lakhs 3 BHK. அடிஷ்னல் GST அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன். இன்கேஸ் வசந்த் எனக்கு ஜிஎஸ்டிக்கு ரொம்ப பக்கத்துலேயே வேணும், மெயின் லொக்கேஷன்லேயே வேணும் அப்படின்னா 1 கோடி வரைக்குமே இவங்களுக்கு உங்களால் ஆப்ஷன் கொடுக்க முடியும் 3 BHK. எந்த டவுட்ஸ் ஆகும் இப்போ ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணிட்டு சைட் விசிட் வந்து பாருங்கள். இப்படி இருக்கும்னு நினச்சேன், அப்படி இருக்கும்னு நினச்சேன் அப்படின்ற பேச்சுக்கு இடம் இருக்கக்கூடாது. சிறுகு சேர்த்த காசு, அந்த காசுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உழைப்பு உங்களுக்கு தான் தெரியும். அதனால் நீங்கள் எப்படி வாங்கினாலும் சரி, எங்கே வீடு வாங்கினாலும் சரி, லேண்ட் வாங்கினாலும் சரி, அப்பார்ட்மெண்ட் வாங்கினாலும் சரி, கிளியராக எந்த டவுட்ஸாக இருந்தாலும் ஒளிவு மறைவு இல்லாமல் கேட்டு தெரிஞ்சு வாங்குங்க. இதே மாதிரி வேற லெவல் வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு பிள்ளை இன்ஜினியர் வசந்த். டாடா, பாய் பாய்.